மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் கழிவு நீரை உடலில் ஊற்றி மேயரிடம் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் மனு அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நெல்லை செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சிவமணி, என்ன காரணத்திற்காக இவர் இப்படி மனு கொடுத்திருக்கிறார்? திருநெல்வேலி மாநகராட்சியிலே மொத்தமாக 55 வார்டுகள் இருக்கிறது. 32வது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக அனுராதா சங்கரபாண்டியன் இருக்கிறார். அதாவது சங்கரபாண்டியன் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய நிலையில அவருடைய மனைவி அனுராதா 32வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த நிலையில அந்த பகுதியைச் சேர்ந்த 32வது வார்டுக்கு உட்பட்ட காரிய நாயனார் தெரு, நேச நாயனார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் ஓடைகள் சீரமைக்கப்படவில்லை. அந்த கழிவுநீர் ஓடைகள் சீரமைக்கப்படாததால் கழிவுநீர் சாலைகள் முழுமையாக கழிவுநீரால் சூழ்ந்திருப்பதாக அவர் தொடர்ந்து மனு அளித்திருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து இன்னைக்கு திருநெல்வேலி மாநகராட்சியில மேயர் மனுநீதி நாள் முகாம் நடக்கக்கூடிய நிலையில தனது பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் சாலையில் இருக்கக்கூடிய கழிவுநீரை இதுல பக்கெட்டுகள்ல கொண்டு வந்து அந்த பகுதி மக்களோடு கழிவுநீரை மாநகராட்சி அலுவலகத்துக்கு தனது மேலேயும் அந்த பகுதி மக்களுக்கு மேலேயும் ஊற்றியபடி மேயரிடம் அந்த மனு அளித்திருக்கிறார். தங்கள் பகுதிக்கு பல்வேறு வேலைகள் செய்ததாக மாநகராட்சி தரப்புல அதிகாரிகள் சொன்ன போதும் கூட 6 கோடி ரூபாய்க்கு மேல பணி நடந்ததாக அங்கே இருக்கக்கூடிய மண்டல தலைவர் உள்ளிட்ட சொன்ன போதும் கூட தனக்கு எதனுடைய வார்டில் எந்த பணியும் நடக்கவில்லை, முழுமையாக இந்த கழிவுநீர் ஓடை சீரமைக்கப்படவில்லை. இது தொடர்பாக பல்வேறு வேலைகள் துவங்குவதாக சொல்லப்படுகிறதை தவிர எவ்விதமான பணிகளும் துவங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கழிவுநீரை தலையில் ஊற்றியபடி உடல் முழுவதுமாக கழிவுநீரோடு திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மனு அளித்திருக்கிறார். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காயத்ரி, நன்றி சிவமணி விவரங்களுக்காக.